என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச துவங்கினார்கள். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பெந்தேகோஸ்தே நாள் என்கின்ற தலைப்பின் கீழாக பெந்தேகோஸ்தே நாளில் பற்றினதான காரியங்களை நாங்கள் கவனிக்கும்படியாய், செய்திகளை கவனிக்கும்படியாய், அதனுடைய உண்மைத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்தித்து வர, தியானித்து வர நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த பெந்தேகோஸ்தே நாளை பற்றினதான கர்த்தாவே உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு நீர் போதிப்பீராக. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசுவீராக. கேட்கிற ஒவ்வொருடைய மனதிலும் கர்த்தர் கிரியை செய்யும்படி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நீர் கிருபை செய்யும், கிரியை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அறுப்பின் பண்டிகை தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் தியானிப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய இந்த பண்டிகை புதிய ஏற்பாட்டிலே பண்டிகைகள் கிறிஸ்துவை பற்றினது என்று கொலோசியரில் சொல்லப்பட்டபடி பண்டிகைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவதும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றப்பட்டதுமாய் இருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் இயேசுவை நோக்கி தான் ஓட வேண்டுமே ஒழிய பண்டிகைகளை நோக்கி ஓடக்கூடாது. அல்லது பலிகளும் பண்டிகைகளும் என்று சொல்லப்படுகிற லேவியராகம புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 5 விதமான பலிகளும் 7 விதமான பண்டிகைகளும் இயேசுவை பற்றின உண்மையை நமக்கு தெரியப்படுத்துகிறதே ஒழிய அவைகள் நமக்கு ஒரு சடங்காச்சார
இறங்கின அந்த நாளை பற்றி தான் அது முக்கியத்துவப்படுத்துகிறது. அப்படியானால் பெந்தேகோஸ்தே என்ற அனுபவம் பரிசுத்த ஆவியானவரை வைத்து தான் உருவாக்கப்படுகின்றது. இந்த பரிசுத்த ஆவியானவர் வைத்து உருவாக்கப்படுகின்ற இந்த அக்கினிமயமாய் அக்கினியை போல இறங்கின இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மாத்திரமல்ல, இதற்கு முன்பாக யார் யார் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் ஒரு 8 பேருடைய வாழ்க்கையிலே நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். யோவான் ஸ்நானன் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து வரையிலுமாக ஒரு 8 பேர் மேல் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின சம்பவத்தை குறித்து 8 சம்பவங்களை பற்றி நாம் வாசித்தோம். அதற்கு பின்பாக இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையிலும், மரியாளுடைய வாழ்க்கையிலும், சகரியாவினுடைய வாழ்க்கையிலும் உலகத்திலே இருக்கிறவர்களை பார்க்கிலும் இவர்களுக்குள்ளே எந்த காரியம் வித்தியாசமாக இருந்தது என்பதை குறித்து யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை மாத்திரம் நாம் எடுத்து கவனித்தோம். யாருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் இறங்குகிறாரோ, யாருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை ஆரம்பிக்கிறதோ, அவருடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தினுடைய நடைமுறைகள் என்ன இருக்கிறதோ அந்த நடைமுறைகளை தவிர்த்து பரலோகத்தினுடைய நடைமுறைகள் அவர்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னேன். யோவான் ஸ்நானன் ஒரு நல்ல ஆசாரியன். ஆசாரிய வஸ்திரத்தை அவன் போடவில்லை. அவனுக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கின்ற அவனுடைய ஊழியத்திற்கு ஏற்ற ஒரு வஸ்திரம் உடுத்தப்பட்டது. ஆசாரியர்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் யோவான் ஸ்நானன் வனாந்திரத்திலே வளர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆசாரியருக்குரிய ஒரு ஆகாரம் இருக்கிறது. ஆனால் யோவான் ஸ்நானன் சாப்பிட்ட ஆகாரத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்களோ இந்த கூட்டம் என்று சொல்லத்தக்கதாய் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தை அல்லது அந்நிய பாஷையை அல்லது பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கும் பொழுது இந்த உலகத்திலே அல்லது மற்றவர்களிடத்திலே இல்லாத ஏதோ ஒரு பரலோகத்தினுடைய செயல்பாடு, கிறிஸ்துவினுடைய செயல்பாடு உங்களுக்குள்ளே காணப்படும். இது மற்றவர்களுக்கு வித்தியாசமாயிருக்கும். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை குடும்பத்திற்குள்ளே இருக்கிறவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு புருஷன் நடந்து கொள்வதோ ஒரு மனைவி நடந்து கொள்வது கூட குடும்பத்திலே அவர்களுக்கு புரியாதவைகளாக இருக்கலாம். அவர்கள் இப்படி கூட அவர்கள் ஒரு வேளை சொல்லலாம், யாருமே இந்த உலகத்தில் இல்லாமல் என்ன புதுசாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கூட பேசலாம். யாருமே இதை செய்ய மாட்டாங்க, கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், அவங்களே அப்படி தான் இருக்கிறாங்க, நீங்கள் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளே வித்தியாசமாக இருக்கலாம். கவனிங்க, நமக்குள்ளே வித்தியாசம் வராமல் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நம்மிலிருந்து வெளிப்படாது. நமக்குள்ளே இருக்கும், நம்மிலே கிரியை செய்யும், நமக்குள்ளே அது நம்மை உணர்த்துவித்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த உணர்த்துவித்தலுக்கு ஏற்றதை போல உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களையோ அல்லது உங்கள் வீட்டு அருகிலே இருக்கிறவர்களையோ அல்லது உறவினர்களையோ நீங்கள் பார்த்து இவர்களெல்லாம் ஏதாகிலும் சொல்ல போகிறார்கள் என்பதற்காக நாம் இதை செய்ய வேண்டாம், நாம் அதை செய்ய வேண்டாம் என்று ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்களானால் உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை அவர்கள் காண முடியாது. அவர்கள் கிறிஸ்துவை காணாமல் அவர்கள் கிறிஸ்துவினுடைய சாயலை அறிய முடியாது என்று சொன்னால் அவர்களுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் தான் தடையாய் இருக்கிறீர்கள். ஏன் இன்னைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஆண்டவரை ஏற்றுக்க முடியலை, ஆண்டவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியலை, ஏன் அதை அங்கீகரிக்க முடியலை என்று சொன்னால், அவர்கள் எதிர்பார்க்கிற கிறிஸ்துவினுடைய சாயல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு வெளிப்பட வேண்டும். ஆவியானவர் உள்ள சொல்லிகிட்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கும் போதும் சொல்கிறாரு, இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அடிபடும் பொழுதெல்லாம் சொல்கிறார், இதையே செய்யாத, இதையே பண்ணாத, நான் உனக்கு சொல்கிறத செய்ய. ஆனால் அதை மாத்திரம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே அதற்கென்று ஒரு நாள், நம்ம ஆண்டவருக்கு டைம் கொடுக்குறோம். ஒரு நாள் வருமா, ஆண்டவர் தான் நமக்கு டைம் கொடுக்கணும். ஒரு நாள் வரும் மகனே, அப்போ நான் சொல்லுகிறேன் நீ செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார், நான் உனக்கு சொன்னதை செய் அப்படின்னுவார். நம்ம என்ன பண்ணோன்னா, ஆண்டவரே இன்னொரு 1 மாதம் போகட்டுமே, இன்னொரு 2 மாதங்கள் போகட்டுமே, இன்னொரு 3 மாதங்கள் போகட்டுமே. நான் கேட்குறேன், ஆண்டவர் சொல்கிறார், முழங்கால் போட்டு நீ ஜெபம் பண்ணு, முழங்காலில் நில்லு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவேன், முழங்காலில் நீ நிற்கும் பொழுது கிரியை செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஆண்டவரே
கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, கொஞ்சம் இப்படி இருக்குது, கொஞ்சம் அப்படி இருக்குது, எதையோ ஒரு காரியம் உண்மையாக இருந்தால் அது கர்த்தருக்கு தெரியும். உண்மை இல்லாத காரியம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளா எதையாகில சொல்லி 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 சமாளிச்சுட்டே போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் காலே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இந்த காலை நீ சுகமாக்கினீர் என்று சொன்னால் முழங்காலிலே நிற்பேன். இதை மாதிரி 10 தடவை நம்ம சொல்லுவோம், ஆண்டவருக்கும் தெரியும், ஆண்டவரும் கேட்டுட்டு தான் இருப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்த உடனே உங்களுக்குள்ளே ஆவியானவருடைய பலன் வெளிப்பட வேண்டும், உங்களுக்குள்ளே ஆவியானவருடைய கிரியை வெளிப்பட வேண்டும், உங்களுக்குள்ளே ஆவியானுடைய செயல் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படும் பொழுது தான் உங்கள் மூலமாய் தேவன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்ற முடியுமே ஒழிய, நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட பேசுகிற காரியங்களை நாம் கேட்பதும் அதை நாம் யோசிப்பதும் அதற்கு பின்பு அதை மறந்து விடுவதும் அவர் திரும்பவும் ஞாபகப்படுத்துவதும் என்பதை தாண்டி நான் சொல்லுகிறேன், அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்கள் மனசில் நமக்குள்ளே நாம் அதை யோசித்து பார்ப்போம். நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியாரோட அபிஷேகம் பெற்று எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் என்னிலே இருக்கிறது என்பதை எந்த அளவிற்கு ஜனங்கள் பார்த்து, மற்றவர்கள் பார்த்து, குடும்பத்தார் பார்த்து, நீங்கள் இயேசுவை போலவே செய்கிறீர்கள் அப்படிலாம் சொல்ல வேண்டாம், அப்படிலாம் சொல்ல வேண்டாம். இப்படி சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாதுல்ல. இப்படி சொல்லுவாங்க, என்ன பூர்வீகமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்களே செய்யாத காரியத்தை இப்போது கிறிஸ்தவங்களாக மாறிட்டு நீங்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்கனாலே ஏதோ ஒரு சாயல் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு அர்த்தம் இல்லை? ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, எப்படி உலகத்தார் செய்கிறார்களோ அதே மாதிரி காரியங்களை நாம் செய்யும் பொழுது, அதே வேலைகளை நாம் செய்யும் பொழுது, நான் சொல்லுகிறேன், நமக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் இல்லை பாருங்க. அதனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர்கள் நினைக்கிற தெய்வங்கள் பல கோடி தெய்வங்களிலே இயேசுவும் ஒரு தெய்வம் என்று நினைக்கிறார்கள். ஏன்னா அவங்க செய்து தானே நம்மளும் செய்கிறோம். அவங்க செய்யாத ஒரு காரியம் ஞானசானம் நம்ம எடுக்கிறோம், நம்மகிட்ட கேட்குறாங்க, இது என்ன புதுசாக இருக்குது? அவங்க செய்யாத, அவங்களிடத்துல இல்லாத ஒரு காரியம் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது. நீங்கள் சர்ச்சுக்கு போனால் இன்னும் பேசுகிறீங்களா, அதெல்லாம் என்னது? அப்போது ஏதோ ஒரு உலகத்தில் இல்லாத ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்பது தான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. இந்த கிரியை வெளிப்படுவதற்கு ஆவியானவர் நமக்கு என்ன உணர்த்துவிக்கிறாரோ அதை நாம் செய்ய நம்முடைய இருதயத்தில் எப்பொழுது நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, நான் சொல்லுகிறேன், அது பெயர் தான் பெந்தேகோஸ்தே அனுபவம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்றைக்கு இந்த ஒரு பகுதியை மாத்திரம் வைத்து நாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்கின்ற ஒரு கிரியையிலே உலகத்திலே இல்லாத ஒன்று, மற்றவரிடத்தில் காணப்படாத ஒன்று, நம்மிடத்திலே காணப்படத்தக்கதாய், நான் உங்களுக்கு நிறைய காரியங்களே அதில் உதாரணம் சொல்லலாம். பட் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு உதாரணம், இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இருக்கிற ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளலாமே. நீங்கள் என்னோடு கூட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், நான் உங்களுக்கு 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் 11வது வசனத்திலிருந்தும் நான் உங்களுக்கு ஒரு 2-3 காரியங்களை நான் சொல்லுகிறேனே. நீங்கள் 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அதற்கு முன்பு 4வது வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் வந்தார்கள், அவர்கள் எல்லாரும் பேசியிருப்பார்கள், அவர்கள் எல்லாரும் சம்பாஷித்திருப்பார்கள். இப்போ நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, ஒருவரை ஒருவர் பார்த்து பேசும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? எந்த மொழியில் பேசுகிறீங்க? தமிழில் பேசுகிறீங்க. உங்களுக்கு எனக்கு தெரியும். அதே மாதிரி அவர்கள் கலிலேயர்கள், அவர்கள் கூடி வந்திருந்த பொழுது அவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துதல் சொல்லி அவர்கள் பேசினார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வரும் பொழுது வெவ்வேறு பாஷைகளை பேசினார். பேச்சு மாறுது. அப்போ அங்கே வந்த 15 வெவ்வேறு நாடுகளிலும் ஊர்களிலும் பட்டணங்களையும் சார்ந்திருக்கின்ற 15 பாஷக்காரர்கள் ஏறக்குறைய அந்த இடத்துல அவர்கள் பேசும் பொழுது, பேசுகிற இடத்துல வந்து நின்று கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது சொல்லுகிறார்கள், இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, நம்முடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேசுகிறார்களே, இவர்கள் கலிலேயாவை சார்ந்திருக்கிற பாஷையை பேசுகிறவர்கள் அல்லவா,
இவங்களுக்கு எப்படி இந்த பாஷைகள் எல்லாம் தெரியும்? நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த பெந்தேகோஸ்தே அந்நிய பாஷை குறித்து பேசும் பொழுதெல்லாம் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். எங்களுடைய காலங்களிலே, அதாவது நான் சிறு வயதிலே இருந்து சபைக்கு போன காலங்களிலே எனக்கு தெரிந்து ஒரு தேவ மனுஷன் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் ஜீவானந்தம். முழு இரவு ஜெபம் என்பதை தேசத்திலேயே தொடங்கின முதல் மனுஷன் அவர்தான். நல்ல தேவ மனுஷன், நல்ல கர்த்தருடைய ஆவியில நிரம்பி பேசுகிற 4 பேர் இருந்தால் கூட பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஊழியத்திலே அதிக வாஞ்சை உள்ள ஒரு தேவ மனுஷன். ஒரு காலத்தில், ஒரு சமயத்தில் மலேசியாவிலே அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படியாய் அவரை அழைத்திருந்தார்களாம். மலேசியா தேசத்துக்கு அவர் போயிருந்தார். அங்கே போய் அவங்க பாட்டு பாடுறாங்க, அவங்க ஆராதனை பண்ணுறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள் என்று சொல்லி அவரிடத்துல கொடுத்த பிறகு அவர் கேட்குறாரு, நான் தமிழில் மாத்திரம்தான் பேச முடியும், எனக்கு மலையா பாஷை தெரியாது, இங்கே யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணணும்? யாருமே இல்லை. இப்போ யாருமே இல்லாத பட்சத்தில் என்ன செய்வதுன்னு ஒருத்தர் முகத்தை பார்க்கும் பொழுது அவர் சொன்னாராம், நம்ம ஜோம் பண்ணுவோம் முதலாவது, அதுக்கப்புறம் பிரசங்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அவங்க ஜோம் பண்ண ஆரம்பிக்க இவர் அந்நிய பாஷையில் பேசி அவர்களை ஜபத்திற்குள்ளே வழி நடத்த அப்படியே நேரம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. ஆராதனையே முடிஞ்சு போச்சு. அவர் ஜபத்தை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தாரு. அடுத்து வந்த பாஸ்டரு அந்த ஜபத்தை கன்க்ளூஷன் பண்ணி பேசி முடிச்சிட்டார். அவ்வளோதான், கன்க்ளூஷனும் முடிஞ்சிருச்சு. அப்போ இவர் முடிஞ்ச பிறகு சொன்னாராம், எனக்கு உண்மையாகவே மலைய பாஷை தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் இன்றைக்கி ஜபமாகவே நடத்தினேன்னு உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், நீங்கள் ஜபமாக நடத்தலை, நீங்கள் செய்தி கொடுத்தீங்கன்னாராம். ஜபத்திலேயே நீங்கள் ஒரு செய்தி எங்களுக்கு கொடுத்தீங்க, நீங்கள் பேசுனது உங்களுடைய அந்நிய பாஷை, ஆனால் அது எங்களுடைய மலையா பாஷைன்னாராம். அப்படியானால் நல்லா கவனிங்க, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்த்தருடைய செய்தியை தேவன் நமக்குள்ளே இம்ப்ரிண்ட் பண்ணதுடைய பேர் தான் அந்நிய பாஷை. அதுக்கு ஒரு விளக்கம் இதுதான். அந்நிய பாஷையை பற்றி நிறைய பேசலாம், அதில் ஒரு விளக்கமாக வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் மற்றவர்களிடத்திலே பேசுவதற்கு முன்பாக, நீங்கள் மற்றவரிடத்திலே சொல்லுவதற்கு முன்பாக, நீங்கள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு முதலாவது உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்கிற அந்நிய பாஷையினுடைய கிரியை உங்களுக்கு இருக்கணும். ஆகையினாலே பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் உங்கள் மனதுக்குள்ளே அந்நிய பாஷை பேசிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கலாம், அவர் நம்மளை ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட வந்து கேட்கத்தான் இருக்கலாம். வேலை செய்கிற ஒரு அதிகாரி வேலை ஸ்தலத்திலே நம்மை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய், நம்மிடத்தில் வந்து கேள்விகளை கேட்கும்படியாய், கேள்விகளை எழுப்பும்படியாய் அவர் ஏதோ ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து நிற்கலாம். ஆனால் நம்முடைய மனசுக்குள்ளே அப்படியே மெதுவாக அந்நிய பாஷை சோத்திரம் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கோம் பாருங்களேன். இந்த அந்நிய பாஷை என்ன பண்ணோன்னா இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க மனதுக்குள்ளே போய் அவங்க என்ன பேச வந்தாங்க, என்ன குற்றம் கண்டுபிடிக்க வந்தாங்களோ அதை மறந்து அதிலிருந்து அவர்கள் விடுபட்டு நம்மோட சமாதானமாகி போயிடுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன் இன்னைக்கு சமாதானம் கிடைக்கல, ஏன் இன்னைக்கு பிரச்சனையிலே நிற்கிறோன்னு சொன்னால் நமக்குள்ளே ஆவியானவருடைய கிரியை குறைவு. இந்த ஆவியானவரை குறித்து நிறைவாக்கி கொள்வதற்காக தான் தேவன் நமக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், சபை ஆராதனையிலே கலந்து கொண்டு நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையிலே பேசி கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு வராதவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள், வராதவர்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாளிலே அவர்கள் வந்து கேட்கிறார்கள், இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேசுகிறார்கள், இவர்கள் பேசுகிறதும் தேவனுடைய மகத்துவத்தை பற்றி. அப்படியானால் இதுவரையிலும் சாதாரணமாய் பேசிக்கொண்டிருந்த சாதாரண கலிலேயர்கள் என்று சொன்னாலே இப்படி ஒரு அர்த்தத்திலே சொல்லுவது உண்டு. அவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்கள், மீன்காரர்கள். அப்ப மீன்காரர்களுக்கு என்று ஒரு விதமான ஸ்லாங் பாஷை என்பது இருக்கும். ஆனால் அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேசுகின்ற, தேவனுக்குரிய மகத்துவமான காரியங்களை பேசுகிற அந்த உன்னதத்திற்கு, அந்த உச்சிதம் இவர்களுக்கு எப்படி தெரிந்தது?
பேசுகிறது கூட நம்ம தெரிஞ்ச மற்ற மொழி ஏதாவது பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அதில் இருக்கிற ஒரிஜினலாக வர அந்த அந்த வேர்டினுடைய சர்ஃபேஸ் நம்ம கரெக்டாக பேச முடியாது நம்மளால். அந்த ஸ்லாங் நமக்கு கரெக்டாக வராது. சரிங்களா? ஒரு ஹிந்தி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹிந்திக்காரர்கள் பேசுகிற ஹிந்திக்கும் நம்ம கற்றுக்கிட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இவர்கள் பேசுகிறது நம்முடைய ஜென்ம பாஷைன்னு சொல்கிறாங்க. நம்ம பாஷை மாதிரி இருக்கே அப்படி இல்லை, ஜென்ம பாஷை. நான் குழந்தையில நான் தான் பேசுகிறேன், அதை இவங்க பேசுகிறாங்க. பேசுவதும் எனக்கே தெரியாத தேவனுடைய மகத்துவங்களை பற்றி அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவனுக்குரிய மகத்துவம் வெளிப்படுகிற வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோவானை குறித்து, பேதுருவை குறித்து ஜனங்கள் அங்கே சொல்லுகிறார்கள். இவர்கள் இயேசுவை பற்றின வார்த்தைகளை, வசனங்களை அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். முதல் பிரசங்கம், பேதுருடைய பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்த பிரசங்கம் 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அப்படியானால் இவர்கள் பேசுகிற அந்த பேச்சை கேட்கும் பொழுது தேவன் மேல் விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உண்டாகத்தக்கதான மகத்துவமான வார்த்தைகளை சரியாய் பேசுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்க 13வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வாசிங்க. யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் அவர்கள் ஆச்சரியப்பட்டு. பேதுருவும் யோவானும் பேசுறாங்க, அதனாலே அநேக ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ரட்சிக்கப்படுகிறவர்களிலே ஒரு சிலர் அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாமே, அநேகர் அவர்களை குறித்து பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்றால், இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதப்பா, தெரியாது, படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். அப்படின்னா ஏதாயிலும் ஒரு மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களை ஈஸியாக ஏமாற்றி கூட போயிடலாம் போல இருக்கு, அந்த மாதிரி எல்லாவற்றிலும் இருக்கிறவங்க. ஆனால் இன்றைக்கு இவர்களை பார்க்கும் பொழுது படித்தவர்களை, ஞானிகளை போல பேசுகிறார்கள். பேதைகள் என்று சொல்ல அளவிற்கல்ல, அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு வார்த்தையினுடைய அந்த மொழிகளும், தொனிகளும், வளைவுகளும், அசைவுகளோ ஏதோ மேதை ஞானிகள் பேசுவதை போல இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பேதுரு யோவானுடைய பேச்சை கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பாருங்க, யோசித்து பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானசானம் எடுத்திருக்கோம், தேவ சமூகத்திற்கு வரோம். உங்களுக்கு பேசும் பொழுது ஒரு நாள் கூட நான் நினைக்கிறேன், ஏதோ மட்டமான ஸ்லாங்கில் ஏதோ இங்கெல்லாம் உங்களுக்கு யாரும் பிரசங்கம் பண்ணலை. உங்களுக்கு பேசும் பொழுது அந்த வார்த்தைகளுடைய துனிகள், நீங்கள் வாங்கள், செய்யுங்கள், பண்ணுங்கள், இதை இப்படி இருங்கள், வாருங்கள், அந்த இல்லு 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 இல்லுன்னு போட்டு அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம துணிக்க பண்ணணுமோ அது சரியாக ரீச் ஆகிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு உள்ள போகுது. உள்ள போகிற வார்த்தை திரும்ப மற்ற இடத்துல பேசும்போது எப்படி வரணும் சொல்லுங்க? இப்படி நான் சொல்லட்டுமா? வசனத்தையே கேட்டு வசனத்தையே படித்து வளருகிற நீங்கள் எந்த இடத்துக்கு போய் யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு உதாரணம் எப்படி தெரியுமா வரணும்? சொல்லுங்க, எப்படி வரணும்? வசனமா வரணும். நீங்க பேசினாலும், அர்த்தம் சொன்னாலும், விளக்கம் சொன்னாலும், யாராவது ஒருவர் உங்களிடத்திலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசினாலும் நம்மள ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும், பைபிள்ல எங்களுக்கு இப்படி ஒரு வசனம் இருக்குது தெரியுங்களா அப்படின்னு பேசுறது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஆனா அது வர நேரத்தில் எப்படா பைபிளை பத்தி பேசுறது நம்ம அடைக்கணும் பாருங்க. இறைக்கிற கிணறு, சொல்லுங்க, இறைக்கிற கிணறு சுரக்கும். நீங்கள் கிணறுல தண்ணி எடுக்காமல் விட்டிங்கன்னா அது என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அந்த நிலத்தினுடைய நீரையும் கெடுத்துரும் அது. திரும்பி நீங்கள் எத்தனை 1000 லிட்டர் தண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல நீர் கிடைக்காது. ஏன் அப்படின்னா அந்த பகுதியினுடைய நீரையும் அந்த மண் தன்மையும் ஃபுல்லாகவே கெடுத்துரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் கேட்குற வசனம் உங்களிலிருந்து வெளிப்படலைன்னு சொன்னால்
அது உங்களையும் கெடுக்கும், உங்கள் குடும்பத்தையும் கெடுக்கும், உங்களோட பேசுகிறவங்களையும் கெடுக்கும். இன்னைக்கு ஏன் பாசிட்டிவாக பேச முடியாமல் நெகட்டிவாகவே நம்ம பேசுகிறோம் தெரியுங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து வெளிப்படாதபடிக்கு நீங்கள் தடுத்து 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 உங்களையும் கெடுத்துக்கிட்டீங்க, மற்றவர்களையும் சர்ச்சைக்கு வர முடியாத அளவுக்கு கெடுக்கிற வார்த்தைகளாக பேசிடுறோம் நம்மளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரும் யோவானும் பேசுகிற வார்த்தை அவர்கள் கேட்கும் பொழுது இவர்கள் படிக்காதவர்களாயிற்று. எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்ன, இத்தனை வருஷமாக நான் வாசிச்சிருக்கேன். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷன் ஒன்று இருக்குது, வாசிருக்கீங்களா? யோவான் எழுதின நிருபங்கள்னு ஒன்று இருக்குது, வாசிருக்கீங்களா? யோவான் எழுதின வெளிப்படுத்துகிற விசேஷம்னு ஒன்று இருக்குது, வாசிருப்பீங்க. சுவிசேஷத்தை வாசிக்கலாம், இயேசு பேசுனதெல்லாம் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் நமக்கு சொல்லுகிற அறிவுரை அவருடைய நிருபத்தில் வாசிக்கலாம். ஆனால் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கே புரியாது, படித்தவனுக்கே புரியாது. ஆனால் எழுதினவர் யார் தெரியுங்களா? படிப்பறிவு இல்லாதவர். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. ஏதோ நமக்கு தெரியலை. நான் சொல்கிறேன், சபையில் என்னை மன்னிச்சுக்கங்க, நான் பேசுகிற காரியம் ஒருவேளை உங்களை குற்றப்படுத்தும் மாதிரியாக இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கங்க. நான் படிக்க தெரியாதவங்க, அதனால் எனக்கு படிக்க முடியாதுன்னு சொல்லி தயவு செய்து சொல்லாதீங்க. பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இஃப் யூ ஹாவ் ஹோலி ஸ்பிரிட், ஹீ வில் டீச் யூ, இட் வில் டீச் யூ, இட் வில் மேக் யூ டு ரீட். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே இருப்பாரே ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் படிக்க முடியும். அப்படி உங்களால் படிக்க முடியலை, பைபிளை எடுத்து ஒரு வசனத்தை கூட என்னால் படிக்க முடியலை, தெரியலை அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் மேலே குற்றம் இல்லை, உங்கள் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நம்முடைய சபையிலே சொல்லுகிறேன், ஒரு சந்தோஷத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக நான் சொல்கிறேன். நான் ஸ்கூலுக்கே போனதில்லை, படிக்கவே இல்லை, சரியாகவே படித்தது கிடையாது, ஆனால் இன்றைக்கி பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 போதுமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போதுமே. அப்போ பைபிள் படிக்க தெரியாதவங்க நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆண்டவரே, நான் சர்ச்சு சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கே போனது கிடையாது, நான் சர்ச்சில் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்குவேன், எனக்கு மற்றபடி தெரியாது அப்படின்னு சொன்னால், லிடியாம்மா இங்கே வாங்கன்னு வரும் தேவதூதன். ஆரோனையா இங்கே வாப்பா, நில்லு. ஆரோன் நீ என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? MBBS படிச்சிருக்கேன் நான் சொல்லுவார். ஸ்கூலுக்கே போகணும். அப்போ அவர் படிக்க தெரியுது, உனக்கு படிக்க தெரியலன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லிட்டேங்களா? அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்று முயற்சி செய்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்று முயற்சி செய்யாமல் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த தாளந்தை பயன்படுத்தினவர்கள் பெருகினார்கள், அந்த தாளந்தை புதைத்து போட்டவர்கள் தள்ளப்பட்டார்கள். நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம், நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம், கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம், திருவிருந்தம் எடுக்கிறோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்று உங்களால் பைபிள் வாசிக்க தெரியலன்னு சொன்னால் இன்றைக்கி சொல்கிற எழுதி வச்சுக்க, நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க. இந்த சத்தியம் ரொம்ப பயமாக இருக்குது. யார் இதை பின்பற்றக்கூடும்? அதான் சத்தியம், அதான் சத்தியம். இன்றைக்கி தெரியாது, அந்த நாளில் தெரியும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய காரியங்கள் கத்த நம்மோடு கூட பேசுகிறாருங்க. ஆனால் பேசுகிறது நமக்கு புரியலை, விளங்கலை. ஐயோ, இது எனக்கு போன வாரமே ஒரு கனவுல வந்த மாதிரி இருக்கே, போன வாரமே எனக்கு ஒரு சில வார்த்தையில் சொன்ன மாதிரி சபையில் கேட்ட மாதிரி எனக்கு அப்போவே நான் நினச்சேன், ஆனால் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நமக்குள்ளே இல்லை. நீங்கள் வேத வாசிக்கிற பழக்கம் இருக்குமானால், தனிமையாக உட்காந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்குமானால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார், பேசும். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய பழக்கம் இல்லாததினாலே, யோவான் எழுதின பேதுரு கூட எடுத்துக்கொள்ளுங்களேன், பேதுரு கூட நிருபம் எழுதியிருக்கார். பேதுரு எழுதின சுவிசேஷன் ஒன்று இருக்குது, தள்ளுபடி ஆகமத்தில் இருக்குது, நான் அதை வாசிச்சிருக்கேன். பேதுரு எழுதின நிருபங்களை இன்றைக்கு கூட நம்ம வாசிக்கிறோம், இன்றைக்கு அதிலிருந்து நம்ம செய்தி எடுக்கிறோம், இன்றைக்கு அது நமக்கு முன்மாதிரியாக இருக்கு. எழுதினவர்கள் யார் தெரியுங்களா? படிப்பறிவில்லாதவர்கள், படிப்பறியாதவர்கள் அப்படின்ற வார்த்தை வருது. அறிவில்லாதவர்கள் கிடையாது, படிப்பறியாதவர்கள். அப்படின்னா படிப்பே தெரியாது, அவங்களுக்கு எழுத்தே தெரியாது, ஆனால் அவர்கள் எழுதி வைத்து விட்டு போனார்கள். காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. நீங்கள் அதையும் தாண்டி 6ஆம் அதிகாரம்
10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஸ்தேவானை பற்றி உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. இதற்கு இன்னொரு விளக்க உரையை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய மனதில் இந்த வசனத்தை ஆண்டவர் இப்படி தான் எனக்கு தியானம் பண்ண, அது அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் என்ற ஒரு வார்த்தை, அந்த ஆவியை கொஞ்சம் முன்னால் போட்டு வாசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், வித்தியாசமாக இருக்கும். அவன் பெற்றுக்கொண்ட ஆவியையும் அதனாலே அவன் பேசின ஞானத்தையும் ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாமல் போயிற்று. அப்படியானால் அவன் பெற்ற கர்த்தருடைய ஆவி தெய்வீக ஞானத்தை அவன் பேசும்படியாய் கிரியை செய்கிறது. நீங்கள் 26ஆம் அதிகாரத்தினுடைய அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24, 25 மற்றும் 28 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பு ராஜாவினுடைய முன்பாக கொண்டு நிறுத்தப்படுகிறார். ராஜா அகிரிப்பா ராஜா அவனை பேசு என்று சொல்லி பவுலுக்கு சமயத்தை கொடுக்கும் பொழுது பவுல் தான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் இந்த விசுவாச மார்க்கத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்கின்ற கிறிஸ்துவினுடைய சந்திப்பை பற்றி அகிரிப்பா ராஜாவினிடத்தில் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது அங்கே இருந்த பெஸ்து எழுந்து நின்று சொல்லுகிறார், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிகமாய் படித்ததினால் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லி நீ பிதற்றுகிறாய் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பவுல் சொல்றாரு, ரொம்ப கூலா சொல்றாரு, இல்லை, நான் சொஸ்த புத்தியோடு கூட நான் பேசுகிறேன். நீங்கள் அதற்கு அடுத்தது 28வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அகிரிப்பா ராஜா சொல்வார், பவுலே, நீ என்னை கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் கூட சம்மதிக்க பண்ணுகிறாய். அப்படின்னா பாருங்க, பவுல் பேசின வார்த்தைகள் அந்த அகிரிப்பா ராஜாவினுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து தான் உண்மையானவர் என்பதை ரூபிக்கும்படியாய் அந்த வார்த்தையினுடைய தன்மைகள் அகிரிப்பா ராஜாவிற்குள்ளே கிரியை செய்கிறது. கவனிக்க, இன்றைக்கு நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்களானால், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அந்த ஆவியினுடைய அந்நிய பாஷையானது உங்களுக்குள்ளே அதிகரிக்குமானால், கிரியை செய்யுமானால், நீங்கள் பேசும் பொழுது வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினால். சொல்லுங்க, அப்போ நம்முடைய இருதயத்திலே அந்நிய பாஷையினாலே, அந்நிய பாஷையினுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய இருதயம் பொங்க நாம் பேச 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 இந்த நிறைவு நீங்கள் மற்றவரிடத்தில் பேசும் பொழுது கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை உங்களிலிருந்து வெளிப்படுத்தத்தக்கதாய் வார்த்தையினுடைய அழுத்தங்கள், வார்த்தையினுடைய தோற்றங்கள் அவருடைய இருதயத்தை சரியாய் பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியம் கேட்குறேன், கவனிங்க, எல்லாரும் என்னை கவனிங்களேன். நான் சொன்ன இந்த வார்த்தையை உங்கள் மனசில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு 6, 7 வருஷம் 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 10 வருஷத்துக்கு முன்னால் அவங்க சொன்னதை இன்னைய வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்குது. முக்கியமாக யாராவது ஒருவர் காயப்படுத்தின வார்த்தை இருக்குமானால், அந்த தோரணை இருக்குது தெரியுங்களா, சொன்னதை அந்த ஸ்டைல் இருக்குது தெரியுங்களா, அவங்க எப்படி நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக ஏளனமாக ஒரு மாதிரி சொன்ன அப்படின்ற அது அப்படியே நம்ம மனசில் அப்படியே மறையவே மறையாது. அது மறையாதுன்னு சொன்னால் தேவனுடைய மகத்துவத்தினுடைய ஆழங்களும் மற்றவர்கள் கேட்கும் பொழுது மறையாதபடிக்கு பேசுகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உடையவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் என்ன காரியத்தை பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த வேளையிலே போதிப்பார்னு பைபிளில் இருக்கு. ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தை பேச வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் பேச வேண்டியது இன்னதென்று ஆவியானவர் உங்களுக்கு அங்கே போதிப்பார்னு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நாம் பேசுகிற வார்த்தை, அந்த தன்மைகள், அந்த மொழிகள், அந்த வியாக்கியானங்கள், அந்த விளக்கங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை பெறாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. என்னதான் கோயில்பட்டியிலே பிறந்து கோயில்பட்டியிலே வளர்ந்து கோயில்பட்டியிலே இருந்திருந்தாலும் சரி, தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வழிமுறைகள் வேறு, வழிமுறைகள் வேறு.
நாம் இருக்கிற சமுதாயம், நாம் இருக்கிற சூழ்நிலைகள், நாம் வளர்ந்த சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றையும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், இந்த சமுதாயத்திலே, இந்த இடத்திலே, இந்த சூழ்நிலையிலே வளர்ந்தவர்களா என்று கேட்கத்தக்கதாய் நமக்குள்ளே ஒரு மாற்றுதலை உண்டாக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர்கள் தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆவியானவரை கேட்டு ஜெபிக்கும்படியாக தான் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் மிக குறிப்பாய் ஒரு 2 காரியங்களை நான் முக்கியப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன். ஒரு 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பேதுருவும் பவுலும் செய்த ஒரு காரியம், அதே போல ஸ்தேவானும் பர்னபாவும் செய்த மற்றொரு காரியம். இந்த 2 காரியங்களை பற்றி தான், அவர்களுடைய பேச்சினுடைய முறை தன்மைகளை தான் இன்றைக்கு அடிப்படையாய் நான் ஒரு 2 காரியங்களை முன்வைத்து நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அதே போல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த 2 இடங்களிலும் பேதுருவை பற்றியும் அதே நேரத்தில் பவுலை பற்றியும் சொல்லப்படுகிறது. 2 பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய், இந்த பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்கள் அறிந்து கொண்ட ஒரு பிசாசினுடைய தன்மைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5, 6, 55 வசனங்களிலும் 11ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 2 இடங்களிலும் ஸ்தேவானும் பர்னபாவும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக தன்மையை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 விதங்கள் வருகிறது. ஒன்று, தேவனுக்கு விரோதமானதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிற பரிசுத்த ஆவியினுடைய கிரியை. மற்றொன்று, தேவனுக்குரியதை வெளிப்படுத்துகின்ற, பெற்றுக்கொள்ளுகின்ற அவர்களுக்குள்ளே காணப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. இந்த 2 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு வேகமாய் நாம் கவனித்து நான் சீக்கிரமாய் நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் முதலாவது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் இருக்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஒரு சப்பானி சரி செய்யப்பட்ட உடனே, சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஒரு பெரிய சலசலப்பு உண்டாகிறது. அப்பொழுது பேதுருவையும் யோவானையும் குற்றப்படுத்தும்படியாய் அவர்களுக்கு விரோதமாய் அவர்களுக்கு மற்றவர்கள் எழும்பி அவர்களை இனிமேல் இந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று அவர்களை அதட்டுகிறார்கள், அவர்களை அமைதிப்படுத்துகிறார்கள். அந்த வேளையிலே பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, நல்லா கவனிங்க, நிறைந்து அவர்கள் எந்த நோக்கத்தோடு பேசுகிறார்களோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு சரியாய் அவர்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே தான் இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று. அப்படி என்று சொன்னால், நீங்கள் இந்த நாளிலே பார்க்கிற இந்த அற்புதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் நினைக்கிற மாயாஜாலத்தினாலே வருவதல்ல. ஏதோ ஒரு மாய வித்தை நாங்கள் செய்து, ஏதோ ஒரு காரியத்தை செய்து ஜனங்களை குழப்புவதற்காக நாங்கள் செய்தோம் என்று சொல்லி நீங்கள் தவறாய் புரிந்து கொண்டு கிறிஸ்துவிற்கு விரோதமாய் நீங்கள் வருகிறீர்கள். ஆனால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த அற்புதத்தை அவனுக்கு கொடுத்தாரே அல்லாமல் நாங்கள் அதை செய்யவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நல்ல அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க, இன்றைக்கு நிறைய பேர் நம்ம இடத்துல வந்து பேசுகிறாங்க. எந்த நோக்கத்தோடு பேசுகிறாங்கன்றது நமக்கே புரியலை. நல்லா தான் பேசுனாங்க, நல்லா தான் சொன்னாங்க, நல்லா தான் இருக்கும்,
எல்லாம் நல்லா தான் போங்கன்னு நினச்சி நானும் போனேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. நான் கேட்குறேன், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் போயிட்டாரா? நம்மளை உணர்த்துதல் இல்லையா? நான் சொல்லுகிறேன், அப்படியும் உணர்த்துவிக்கப்பட்டோம். சில நேரங்களில் அதையும் தாண்டி நம்ம கவனிக்காமல் போயிடுறோம் பாருங்க, எதுலையா போய் மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம். உங்களோடு கூட பேசுகிறவர்கள் எந்த நோக்கத்தோடு கூட பேசுகிறார்கள் என்கின்ற நோக்கத்தை, பேசுகிறவருடைய நோக்கத்தை உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்ற கவனம் நமக்கு ரொம்ப இருக்கணும். நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை பற்றி, வேதத்தை பற்றி, சபையை பற்றி, போதிக்கிற போதகரை பற்றி யாராகிலும் உங்களிடத்தில் குறையாய் பேசுவார்களானால் நீங்கள் கேட்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களோட பேசுகிறவங்க என்ன இன்டென்ஷனில் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் சரியாக பைபிள் படிக்காதவங்கன்னு அர்த்தம். உங்களோட பேசுகிறவங்க எந்த இன்டென்ஷனோடு உங்களுக்கு வார்த்தையை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு பதிலாக பிசாசுடைய வார்த்தையை கேட்குறீங்கன்னு அர்த்தம். மெதுவாக சொல்லிட்டோங்களா? நீங்கள் சீரியல் பார்க்குறவங்கன்னு அர்த்தம், சினிமா பார்க்குறவங்கன்னு அர்த்தம், சினிமா பாட்டு கேட்குறவங்கன்னு அர்த்தம். அதனால தான் ஈஸியாக நீங்கள் தோட்டத்தை விட்டு வெளில போயிட்டீங்க. சர்ப்பத்தினுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு ஏவாள் செவி கொடுத்தனால தானே வெளில போனா, இல்லைனா போயிருக்க மாட்டால. அப்படியானால் நம்மிடத்தில் பேசுகிறவர்கள் தேவனுக்குரிய வார்த்தையாக இருந்தாலும், நான் சபையில் கூட சொல்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை கூட சொல்கிறேன், உங்களுக்கு வசனம் போதிக்கப்படும் பொழுது போதிக்கிற வசனத்திற்கு ஆதாரம் இல்லை என்று சொன்னால் ஆதாரத்தை தேவ சமூகத்தில் கேளுங்க. வீட்டுக்கு போய் வீட்டில் அதை அலசி ஆராய்ஞ்சி திங்கக்கிழமை சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, பாஸ்டர் நேற்று நீங்கள் இந்த ஒரு காரியத்தை சொன்னீங்க, நீங்கள் சொன்ன காரியத்துக்கு வேதத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு உதாரணம் இருக்குமா பாஸ்டர்? நீங்கள் சொன்னது நல்லா இருந்தது கேட்கறதுக்கு, நீங்கள் பேசுகிற காரியம் எங்களுடைய இருதயத்தை தொட்டது, ஆனால் அது வேதத்தில் ஏதாகிலும் அதற்கு உதாரணம் இருக்குதா அப்படின்னு கேளுங்க. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். உதாரணம் இல்லாமல் பேசுகிற எந்த வார்த்தையும் வீண் வார்த்தை. வேதாகம அடிப்படையை உங்களுக்கு விளக்கமாய் நாங்கள் சொல்லுகிறோம். அந்த விளக்கம் கூட வேத ஆதாரம் வேணும். வேதத்திலிருந்து வருகிறதா இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம். வேதத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னால் இது நமக்கு கர்த்தர் பேசவில்லை, யாருக்கோ அறிவுறுத்தினான்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுருங்க. நம்மிடத்தில் பேசுகிறவர்கள் நாம் ஒருவருக்கு செவி கொடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் தேவனுக்குரியதா அல்லது பிசாசுக்குரியவர்களா என்று பேசுகிறவருடைய நோக்கத்தை பேதுருவும் யோவானும் அறிந்து வைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரியான பதிலை அவர்களுக்கு திரும்ப கொடுத்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாராயிலும் பேசினா உட்காந்து கதை கேட்குற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காதீங்க. யாராயிலும் ஏதாயிலும் சொன்னால் ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, அவர்கள் அந்த ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் கவனிக்கும் பொழுதே நான் சொல்லுகிறேன், இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் உங்களை தொடுவதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, இதற்கு வேதத்தில் ஆதாரம் இருந்தால்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல வார்த்தை உங்களுடைய இருதயத்தை மகிழ்விக்கலாம். ஆனால் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தை எங்கிருந்து சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த இடத்துல சொல்லப்பட்டது, அதை தெரிஞ்சிக்காம ஆசீர்வதிப்பான்றதை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொள்றதுனால நீங்கள் அந்த நேரத்தில் என்னென்னா ஆறுதல் அடைகிறீங்க, ஆனால் அந்த பிரச்சனை திரும்ப உங்களுக்கு எழும்புது. இது எழும்பாமல் இருக்கணும்னா தேவன் நமக்கு எந்த வாக்கு தத்தத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்? ஏதோ உன்னை தேற்றுவார், ஆற்றுவார். ஒரு முறை நான் சண்டே ஸ்கூலில் இருக்கும் பொழுது ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்க, அதை கேட்டிருக்கேன். ஒரு பெரிய தோட்டமாக, அந்த தோட்டத்தில் இந்த தவளை இருக்கும் தெரியுங்களா, நல்லா குச்சி குச்சி சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்ததான், சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தான். அப்போ அந்த ஓனர் ஒரு நாள் என்ன பண்ணாராம், அந்த தோட்டக்கார் ஒரு நாள் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நெருப்பு வச்சு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு குளிக்கிறதுக்காக கொஞ்சம் சூடு பண்ணுவோம் தண்ணியை அப்படின்றதுக்காக அப்படியே தண்ணியை சூடு பண்ண ஆரம்பித்தாராம். இந்த தவளை எகிரி எகிரி குச்சிது பாருங்க, அங்கே இங்கேன்னு குச்சிது, நேராக அந்த பாத்திரத்துக்குள்ளே என்ன புதுசாக இருக்குதுன்னு குச்சிருச்சு.
குதிச்சா அப்படியே நீச்சல் குளம் மாதிரி தக 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 தகன்னு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கொஞ்சம் சூடாக இருந்ததா, நம்ம தோட்டக்காரர் ரொம்ப நல்லவருப்பா, நம்ம இந்த மழை நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம், குளிரில் கஷ்டப்படுவோன்றதுக்காக நமக்காகவே தண்ணி வச்சுருக்கிறாரு போல இருக்குது, இதுலேயே சந்தோஷமாக இருப்போன்னு சொல்லி ஜாலியாக நீந்திக்கிட்டே இருந்துதான். சூடு கொஞ்சம் ஏற ஏற சே வெளியில் இருக்கிற குளிருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எஜமான் பாரு தோட்டக்காரர் ஏற்றுறாரு போல இருக்கு சூட, ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமானோன்னு கொஞ்சம் மெதுவாக அப்படி அதுலேருந்து ஒரு புகை மாதிரி வரும் இல்லைங்களா. தோட்டக்காரர் பார்த்தாரு, அனல்லாம் வெளியில் போயிருமே, அதனால் ஒரு தட்டை எடுத்து டப்புன்னு மூடிட்டார். முடிஞ்சிச்சு. என்னடா மூடிட்டாரு, ஒருவேளை மழை பெய்யும் போல இருக்கு, நம்ம எஜமான் நம்மை பாதுகாக்கிறாருன்னு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்னு பாட்டு பாடிக்கிட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோன்னு சூப்பாக மாறி போச்சு. சில நேரத்தில் சந்தோஷம் நம்மளை சூப்பாக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் கூட பைபிள்ல இருந்து வந்ததுன்னா தப்பிச்சிங்க. இல்லை ஏதோ அதிர்ஷ்டம் அடிச்சது, யாரோ ஒருவருடைய சந்தோஷம், யாரோ ஒருவருடைய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு நினச்சி எதையாகிலும் ஒரு இடத்துல தண்ணியில் விழுந்து நீந்துறேன், நமக்காக கொடுக்குறாருன்னு சூப்பாயிராதீங்க. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் சகல சத்தியத்தை உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை அப்போஸ்தலரில் வாசிக்கும் பொழுது, பவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து எலிமா என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் அவன் பேசுகிறான். என்ன காரியத்தை பேசுகிறான் என்று சொன்னால், அதிகாரிகளுடைய விசுவாசத்தை இந்த எலிமா திருப்புவதைப் போல, அவருடைய விசுவாசத்தை கெடுப்பதைப் போல பேசுகிறான் என்பதை பவுல் அறிந்து எலிமாவிற்கு நேராய் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து எல்லா கபடமும் நிறைந்தவனே என்று சொல்லி, இனி நீ சூரியனை காணாதபடிக்கு சில நாட்கள் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தை சில காலங்கள் நிறுத்தப்படும்படியாய் நிறுத்துகிறான். நல்லா கவனிங்க, பிசாசு தன்மையோடு இந்த உலகத்தில் அசைகிற பிசாசு தன்மையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் முன்பாக தேவனுடைய நீதியை செலுத்தும்படியாய் தேவன் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கார். நான் பேசுனது பழைய ஏற்பாட்டு காலம் இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்தில். விசுவாசத்தை கெடுக்கிற, தேவனுடைய பாதையிலிருந்து நம்மை திருப்புகிற, எந்த காரியத்தையும் அறிந்து கொள்ளுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தையும் நான் சொல்லுகிறேன். ஸ்தேவானை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 55வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தேவனை பற்றின ஒரு தரிசனத்தை அவன் பார்த்தானாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமாக சொல்லுங்க. தேவனை பற்றின ஒரு தரிசனம். நீங்கள் கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது உங்கள் கண்ணுக்கு யார் தெரியணும்? சிலரோட கண்ணுக்கு பாம்பு மாத்திரம்தான் தெரியும், சிலருடைய கண்ணுக்கு பள்ளி பூரா மாத்திரம்தான் தெரியும், சிலருடைய கண்ணுக்கு பிசாசு மாத்திரம்தான் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சால் பரவாயில்ல, எப்பவுமே அதுதான் தெரியும்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஸ்தேவானை சுற்றிலும் பிசாசுங்க நிற்குது, அப்படி வச்சுக்கோங்க. சேவானை சுற்றிலும் அந்தகாரம் இருக்குது, எல்லா கல்லை எடுத்து வச்சிருக்காங்க, ராட்சதர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ராட்சதர் மாதிரி நிற்கிறாங்க. நம்ம ஊர் அருவா, கோயில்பட்டி அருவா அவன் கையில் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனால அவனை கொண்டு போட்டுறோன்றதுக்காக எல்லாம் அப்படியே நிற்கிறான், நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நிற்கிறான். ஸ்தேவான் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணும்போது அவர் கண்ணுக்கு என்ன தெரியுது? அருவாவும் தெரியலை, ராட்சதனும் தெரியலைங்க, தெரியலை. நீங்கள் ராத்திரி போய் படுங்க, நீங்கள் பரலோகம் போக போகிறீங்க பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சொன்னது நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன், பரலோக தரிசனத்துக்காக சொல்கிறேன். நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்போது பாஸ்டர் சாவ போகிறேன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னா ரைட்டு தூக்கம் வருமா உங்களுக்கு? இதான் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறது. நம்ம ஒன்று சொல்கிறது, நம்ம அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது. அப்படியே இருக்கட்டுமே, ஆண்டவரே சொல்கிறாரு இன்னைக்கு ராத்திரி நீ என்னோட கூட இருப்பாய் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் எப்படி நீங்கள் ராத்திரி நேரத்தில் நீங்கள் இருப்பீங்க சொல்லுங்கள்? யோசிப்பாருங்க. எப்படி என்கிட்ட சொல்கிறார், அப்பா இன்றைக்கு ராத்திரி நான் வந்து உன்னை கூட்டிட்டு போக போகிறேன், நீ ஆயத்தமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆயத்தமாக இருக்க நான் எப்படி இருப்பேன்?
சொல்லுங்கள். உடனே எங்கள் ஸ்டெஃபானுக்கு ஃபோன் பண்ணு. உடனே ஸ்டெஃபான் பாஸ்டர் அம்மா கிட்ட சொன்னால் அவங்க ஏதாவது பயந்துட போகிறாங்க, ஏதாவது உடனே பையன்கிட்ட ஃபோன் பண்ணி ஆண்டவர் இப்படிலாம் சொன்னார், அப்படிலாம் சொன்னாரா, இதெல்லாம் சொன்னார். அப்படியாப்பா, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் பேசி கீசி நம்ம டென்ஷன் ஏற்றி நம்ம அப்படி டென்ஷன் ஆகி அவனையும் டென்ஷன் ஆக்கி அவன் அங்கேருந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் ஆக்கி அம்மா பாஸ்டர் அம்மா சபையில் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லி இல்லை எல்லாம் ஜோம் பண்ணி வைராக்கியத்தோடு ஜோம் பண்ணுங்க. ராத்திரி 8 மணிக்கு சொல்லுவார், நான் உன்கிட்ட சொன்னதை ஏன் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், உன்னை இனி பர்வத்தை கூட்டு போக மாட்டேன் போ அப்படின்ட்டு போகிறார். அப்போ என்ன ஆகும் கதை? பரிதாபத்தை தேடினவன் பரிதவித்து போனான், அதான் கதை. கவனிங்க, யார் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம கண்ணை முன்னா நமக்கு நம்முடைய ஆண்டவர் தாங்க தெரியணும். ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கண்ணை முன்னா ஆண்டவர் மாத்திரம்தான் தெரியும், ஆண்டவர் மாத்திரம் தெரியும். அது போதும். உலகம் நம்ம எந்த விதத்தில் எதிர்த்து நின்னாலும் சரி, கண்ணை மூடுங்க. ஒரு தேவ சமூகம் நிரப்பமே ஆனால், ஒரு தேவ சமூகமே வருமே ஆனால், நான் சொல்கிறேன், உங்களை குறித்து தேவன் இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய காரியம் நிறைவு ஆகாமல் இந்த உலகத்தில் இருக்க ஒருத்தரும் உங்களை தொட முடியாது. ஒருவேளை அடி வாங்கணும் உதவாங்கன்னு வாங்கிட்டு போங்க, அதனால் ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் புருஷன் அடிக்கிறான், ரட்சிக்கப்படாதவர், ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார் பாஸ்டர், நீங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறீர்களா? பாக்கியவான்கள். அடி வாங்குகிறீர்களா? பாக்கியவான்கள். நான் கேட்குறேன், நீங்கள் அடி வாங்குறவங்க ஏன் திருப்பி அடிக்க மாட்டீங்க? ஏன் நம்ம அடிக்கலை? காரணம் என்ன தெரியுங்களா? இதான் காரணம். இந்த வேதாகம மாத்திரம், வசனத்தை மாத்திரம் நம்ம தெரியாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அடிக்கிறதுக்கு முன்னால் 4 அடி அவருக்கு விழுந்துருக்கும். 4 அடி நம்ம அடிக்கிறது இல்லை, 40 பேர்கிட்ட சொன்னோன்னா 40 பேர் 40 கிழிச்சிருவாங்க. ஆனால் நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இன்றைக்கு நீங்கள் சகித்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதற்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பொறுத்திருக்கிற சகித்திருக்கிற எந்த சூழ்நிலையிலும் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவு இருக்கிறது. கடைசியாக நீங்கள் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 11:24 வாசிங்க. அவன் நல்லவனும். யார் நல்லவன்? பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாயிருந்தான். நல்லா கவனிங்களேன். இந்த பர்னபாவை பற்றி நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன் உங்களுக்கு. இந்த பர்னபா யார் என்று சொன்னால், பவுலை தன்னிடத்திலே சேர்த்து கொண்டவன். பவுல் ரட்சிக்கப்பட்ட பின்பு சபைக்கு வருகிறார். சபையார் யாருமே பவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இவன் சபையை துன்பப்படுத்தும்படியாய் வந்தவன். ஒருவேளை இவன் சபைக்குள்ள வந்து எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பின்பு ஏதாவது ரிவெஞ்ச் எடுப்பானோன்ற பயத்தினால யாருமே சேர்த்து கொள்ளலை. ஆண்டவர் சொல்றார், அனனியாவினிடத்தில் நீ போய் பவுல் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணணும்னு அவர் கேட்குறார். ஆண்டவரே, நம்முடைய மார்க்கத்தை கொந்தளிச்சு கெடுக்கணும்னு எழும்பி வந்தவனாச்சே, எப்படி? நீ போ, நான் அவனோடு கூட பேசியிருக்கிறேன். எல்லாரும் பயந்தார்கள். எல்லாரும் பயந்ததன் மத்தியில் பர்னபா ஒருவர் மாத்திரம்தான் பவுலை ஏற்றுக்கொண்டார். பர்னபாவின் மூலமாக தான் சபைக்குள்ளே பவுல் வர ஆரம்பித்தார். பர்னபாவின் மூலமாக தான் ஊழியம் என்ற காரியத்திற்குள்ளே ஆண்டவர் பவுலை கொண்டு வந்தார். கவனிங்க, இந்த பர்னபாவுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் இருக்கு. என்னன்னு சொன்னா, பவுலுடைய ஊழியத்தை பற்றின ஒரு நிறைவு அவருக்கு நன்றாய் தெரியும். யாருமே நம்பலங்க, பர்னபா நம்பினார் பவுலை. கர்த்தருடைய காரியங்களை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம ஏமாற்றுகிற ஒரு பகுதி இருக்குது, அதிலும் ஆவியானவர் உதவி செய்கிறார். அதே நேரத்தில் ஆவியானவர் எது தமக்குரியது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களை விட நன்றாய் வேதம் வாசிக்கிறவர்களுக்கும் ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு கூட தெரியாத சில உண்மைகளை, ரகசியங்களை தேவன் நமக்கு சொல்லுவார். அந்த ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு வேணும். உங்களுக்கு நன்மை எது தீமை எது என்பது கற்றுக்கொள்ளுகின்ற ஆவியினுடைய நிறைவு தான் பெந்தெகோஸ்தே அனுபவம். அதே போல நன்மைக்குரிய வழிகள் எது என்பதை ஒருவேளை உலகமோ சபையோ
கிறிஸ்தவமோ தேவனுக்குரிய ஒன்றை அறியாமல் அடையாமல் அதை அவர்கள் தள்ளுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அது நமக்குரியது என்பதை ஆவியானவர் நமக்கு மாத்திரம் போதிக்கிற ஒரு வழி நமக்கு தெரியணும். தீமையை அறியணும், நன்மையை அறியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நன்மை தீமை அறியத்தக்க, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம்ல, பழைய ஏற்பாட்டில் ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் இருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நன்மை தீமை அறியத்தக்கதை மாத்திரம் நீ தொடாத அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவ விருட்சத்தை நீ சாப்பிடலான்னு அர்த்தம். ஆனால் பிசாசு வந்து என்ன சொல்லி கொடுத்தான் அப்படின்னா, ஜீவ விருட்சத்தை விட்டுட்டான், நன்மை தீமையை சாப்பிடுன்னு சொல்லிட்டான். உஷாரா அதை மறைச்சிட்டு. ஆனால் ஆண்டவர் வேதத்தின்படியாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன், வளர்ந்த விசுவாசிகளாய் வருகிறபடினாலே சொல்லுகிறேன். 2த்தையும் கொடுக்கறது தான் வச்சுருந்தார். ஆனால் முதல் ஆண்டவர் என்ன ஆப்ஷன் எதிர்பார்த்தானா, முதல் ஜீவ விருட்சத்தை சாப்பிடு, இதை நீ சாப்பிட்டு முடித்த உடனே உனக்கு நன்மை தீமை அறியத்தக்கதை நான் உனக்கு சொல்லுவேன், நான் உனக்கு புகட்டுவேன். ஆனால் அந்த நன்மை தீமையை வேற ஒரு வழியாக இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார். ஆகையினாலே துரத்தப்பட்டார். நான் விசுவாசிக்கிறேன், அன்றைக்கு ஆதாம் இழந்த அந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியை, எது நன்மை எது தீமை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்த்துதலுடைய கனியை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டா எது நன்மை எது தீமைன்னு தெரியும். அதே போல சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவர் உங்களுக்கு நன்மையும் தீமையும் எது என்பதை அவர் நமக்கு போதிக்க வல்லவராய் இருக்கிறார். எதை ஆதாம் இழந்து போனானோ அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் அதை பெற்றுக்கொண்டோம். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துக்கு போன பிறகு நன்மை தீமை அறியத்தக்க கனி எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? இன்னும் ஒரு வருஷம் கழித்து யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, பரலோகத்தில் ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு போய் நன்மை தீமை அறியத்தக்க கனியை காண்பித்தார், அந்த கனியை எப்படி சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை, அது ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது ஆப்பிள் போல இருந்தது, மற்றொரு விதத்தில் அது மாதுளை பழம் போல இருந்தது, கீழே இருந்து மேலே பார்க்கும் பொழுது கொய்யா போல இருந்தது, மேலே இருந்து கீழே பார்க்கும் பொழுது பப்பாளி போல இருந்தது. இப்படி வித்தியாசமாக உங்களுக்கு கொய்யா பழத்தையும் மாம்பழத்தையும் கொடுப்பாங்க. சரிங்களா? அதை இனிமேலாம் சாப்பிட்றாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. அதனால் இந்த மாதிரி கதைகளெல்லாம் இனி வராதபடிக்கு அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை விழித்து கொள்வதாக. எங்கிறதாவது எங்கேயாயிலும் போய் ஏதாவது கதையை கேட்டுட்டு வந்து இங்கே வந்து உட்காந்து யோசிக்காதே. நம்ம ஏதோ சில காரியங்களை, நான் திரும்ப சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னது தான் ஞாபகப்படுது, ஏதோ ஒன்று பரலோகத்தையும் அபிஷேகத்தையும் நம்ம பிக்சரேட் பண்ணிவிட்டு இப்படி இருக்கோன்னு நினச்சி இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வாழ்க்கை கிடையாது, அது பரலோகம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அறியாத ஒன்றை அனுபவிக்கணுங்க, அதுதான் பரலோகம். அதை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அதை உங்களால் சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், கொஞ்சம் இந்த டிவி ஏஞ்சல் டிவி இதையெல்லாம் நிறுத்திட்டு கண்ணை மூடிட்டு பரலோகத்தை பார்க்குறதுக்கு பழகுங்க. இதை பார்த்தே பழகிறாதீங்க. ஒருவேளை நமக்கு வேலை செய்கிற நேரத்துக்கு ஒரு பாட்டு ஓடட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். ஆனால் இந்த பரலோக கதையை பற்றியெல்லாம் பேசும்போது என்ன பண்ணிடுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஏன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத காட்டிலும் நான் கண்ணை மூடனா கர்த்தர் என்னோடு கூட பரலோகமாக இருக்கார் போதும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஏங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுன்றதை காட்டிலும் நான் சொல்கிறேன் கேளுங்களேன், அந்த பரலோகம் உங்களிடத்தில் இருக்குதுன்னு தான் பைபிளில் இருக்குது. இருக்கா இல்லையா? நீங்கள் போதுன்னு சொல்லி அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. அது போகும், ஒரு நாள் போகும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்து இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா பரலோகமே இறங்கியிருக்கு. நீங்கள் பரலோகத்தை பற்றி இன்னொருத்தர் சொல்கிறத கேட்குறதுல என்ன இருக்குது? என்ன இருக்குது? உங்கள் கையிலே அழகாக ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளை வளர்த்துட்டு வரீங்க. நீங்கள் இன்னொருத்தர் போய் பிள்ளை வளர்ப்பது எப்படின்ற கதையை உட்காந்து கேட்டுட்டு இருப்பீங்களோ? அழகா உங்களுக்கு ஆண்டவர் புருஷன் மனைவி பிள்ளைகளை குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு இந்த பரலோகத்தை கிட்ட கேட்காம இன்னொருத்தர் வந்து நமக்கு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்களாக்கும். நான் குடும்ப டீச்சிங்லாம் அதிகமாக எடுக்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எனக்கு அது செட் ஆகும், உங்களுக்கு அது செட் ஆகாது. கடைசியாக ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிட்டாங்களா? கல்யாணத்தில் நான் சொல்லுவேன். பாஸ்டர் ஒருத்தர், நம்ம தாமஸ் ராஜ் பாஸ்டர், ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போனாராம். கல்யாணத்துக்கு போனவர் அங்கே ஒரு 3 நாள் கன்வென்ஷன், ஒரு கல்யாணம்.
கன்வென்ஷனில் பேசிட்டு ஒரு நாள் கல்யாணத்துக்கு காலையில் அவர் பேசும்பொழுது சுந்தரையா அடிக்கடி சொல்லுவாராம் ஒரு சம்பவத்தை. அதான் அவர் சொன்னாராம். என்ன அப்படின்னா, ஒரு புருஷன் மனைவி வீட்டில் ஒரு விசிட்டிங்காக போகிறார். புருஷன் கரெக்டாக 5 மணிக்கு வந்துடுவார், அவருக்கு தெரியும். அதனால் இவர் 5:15 போகிறார். போனால் அவர் இல்லை, மனைவி மாத்திரம்தான் இருக்குது. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாரு, எங்கம்மா ஹஸ்பண்ட் அவர் வரலையா, வீட்டில் அவர் இல்லையா? இல்லை பாஸ்டர்யா, இன்றைக்கி அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் அப்படின்னாங்களாம். ஐயோ, லேட்டாக வருவாரா? எப்போ வருவார்? இந்த இப்போ 5:30 ஆயிடுச்சு, வந்துடுவார். சரின்னு உட்காந்துட்டே இருந்தாங்களாம், பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்துட்டார். அவர் வந்தோடனே பாஸ்டர் பார்த்தா துக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, கடன்னு உள்ளே போனாராம். அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாராம். கடன்னு திரும்பி வெளில வந்தாராம். பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் காஃபி குடிச்சிட்டே இருக்கேன், நான் வந்துடுறேன் பாஸ்டர், சின்ன வேலை இருக்குது. கடன்னு வெளில போயிட்டாராம். போனவர் திரும்பி கடன்னு உள்ளே வந்தாராம். அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாராம். கடன்னு 2 பேரும் உள்ளே போனாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்து நின்னாங்களா. அதுக்கப்புறம் பேசினாங்க, ஜோம் பண்ணாங்க, போயிட்டாங்க. ஒரு மாதம் கழித்து பாஸ்டர் கேட்டாராம், பிரதர் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அன்னைக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல, திடீர்னு வரீங்க போகிறீங்க நீங்கள். அப்போ சொன்னாரா, பாஸ்டர் நீங்கள் கரெக்டாக வந்த அந்த நாளைக்கு காலையில் தான் எனக்கும் அவளுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சுனாலே நான் வீட்டுக்கு லேட்டாக தான் வருவேன், அவளுக்கு தெரியும். நான் லேட்டாக வர நேரம் பார்த்து நீங்கள் வேறு வந்துட்டீங்களா, உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறதுனே தெரியல, எனக்கு பயமாக இருந்தது. முதல்ல என் மனைவியோட சமாதானம் என்னன்னு நினச்சேன். ஆகையினாலே அவளுக்கு பக்கோடா ரொம்ப பிடிக்கும், அதனால் பொக்கோடா வாங்கி வரத்துக்கு போனேன்னு போய் பொக்கோடா வாங்கிட்டு வந்து அவள் கையில் கொடுத்து 2 பேரும் சமாதானமாக வந்து பேசணும். எனக்கு பயம் என்னென்னா, எனக்கு நான் வரத்துக்கு முன்னால் நீங்கள் வந்துட்டீங்களே, எல்லா கதையும் சொல்லிட்டாலோன்ற ஒரு பயம் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறதெல்லாம் பொய்யா பேச வேண்டியது இருக்கும். அதனால் என்னை சமாதானப்படுத்திக்கிட்டோம். அதுதான் பாஸ்டர் நடந்தது அப்படின்னு சொன்னதை சுந்தரையா சில குடும்பங்கள் அவர் எப்படி சொல்லுவாராம், ஒரு பொகோடா கொடுத்து கூட உங்கள் மனைவி நீங்கள் சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு அவர் பேசுவாராம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம வீட்டில் இருக்கவங்கள எப்படி சமாதானப்படுத்த நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் சொன்னாராம். சொல்லிவிட்டு அந்த காரியத்தை தாமஸ் ராஜ் பாஸ்டர் ஆந்திராவில் ஏதோ ஒரு இடத்துல கல்யாணத்தில் பேசும்போது இந்த உதாரணத்தில் சொல்கிறாராம். சொல்லிட்டு இவரை சொன்னானா, ஒரு பொகடா வச்சு கூட நம்ம மனைவியை வந்து நம்மளால் சமாதானப்படுத்த முடியும்னு உடனே இவருக்கு தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு பாருங்க அந்த சர்ச் பாஸ்டர். அவர் சொன்னாராம், பாஸ்டர் அதெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும், எங்கள் வீட்டில் நடக்காதுன்னாராம். இவருக்கு இந்த மாதிரி மைக்கில் பேசிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், எல்லாருக்குமே கேட்கும்ல சபைக்கே. இவருக்கு என்னடா இது, கல்யாணத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் இப்படி சொல்லிட்டாரேன்ட்டு. அதோட இவர் பேச்சு அப்படியே ஆரம்பித்து அதெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணத்தில் சாப்பிடுவாங்களா, அந்த சாப்பிடும்போது அந்த பாஸ்டர் பக்கத்தில் இவர் எப்படி தொடங்குறதுன்னு தெரியல. பாஸ்டர் அம்மா சாம்பார் ஊற்றின்னு இருக்காங்க. அவங்க அப்படி போன உடனே கேட்டாங்க, பாஸ்டர் இவ்வளோ ஜனங்க இருக்காங்க, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அவர் ஆமாம் உண்மைதான் அப்படின்றாராம் சத்தமாக. உண்மைதான், நீங்கள் உங்கள் மனைவியை போட கொடுத்து ஏமாற்றிடுவீங்க, என் மனைவியெல்லாம் அப்படி ஏமாற்ற முடியாது, என்ன கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காதுன்னொன்னே அங்கே சாம்பார் ஊற்றினவங்க எதிர்க்க சாம்பார் கேட்டவங்க வந்தோடனே இவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், பாஸ்டரையா அவர் சொன்னது உண்மைதான், என்னை சமாதானப்படுத்த முடியாதான், ஆனால் அவருக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு போங்க, அவர் சபையையே நேசிக்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு, ஆனால் மனைவி கிட்ட எப்படி அன்பாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போங்கன்ட்டு போனாங்க. நீ யோசிச்சு பாருங்கள், இதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துக்கிற. வெளியில் இருக்கவங்க நம்ம என்ன கேட்குறது? இப்போ நான் கேட்குறேன், லெட் மீ டாக் ஓப்பன்லி. ஏன் பிள்ளையை சமாதானப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணணுமா நான் கேட்குறேன். அப்படின்னா நீங்கள் யார்? தகப்பன் இல்லையா? தாய் கிடையாதா? உங்ககிட்ட ஜபம் கிடையாதா? உங்ககிட்ட வேதம் கிடையாதா? தேவன் கிடையாதா? அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்ல மாட்டாரா? இதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் இன்னொன்று இடத்துக்கு போகணுமா? என் பையன் வழி தவறிட்டான், என் மக வழி தவறிட்டா, தவறுற மாதிரி இருக்கிறா, அவளுடைய போக்கு சரியில்லை, அவளுடைய சூழ்நிலைகள் சரியில்லை, அவளை சரிப்படுத்தணும் சொன்ன. தேவ சமூகத்தை தவிர்த்து இந்த உலகத்தில் எதுவுமே சரி பண்ண முடியாது, தெரியுங்களா உங்களுக்கு? அவருடைய சமூகம் தான். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அந்த சமூகத்தினுடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எது நன்மை எது தீமை என்பதை அவர் நமக்கு போதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.